நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா இல்லை எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை இந்த நாளில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ மே மாதம்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, குழந்தைகள்லாம் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்வதற்குரிய காலங்கள்லாம் வந்துடுச்சு. அந்த லீவு மூடு அப்படியே முடியுது இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டிய மாதம்ல, கல்லூரிக்கு போக வேண்டிய மாதம்ல, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தயாரிப்பெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் இதில் என்ன நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, தனிப்பட்ட ஆர்வம் அப்படிங்கிற ஒரு கருத்தை யோசிச்சுட்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு குழந்தையாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், இளம் பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். படித்து கொண்டே வரும் பொழுது திடீர்னு ஒரு ஆர்வம் வரும். இந்த ஒரு அதாவது இந்த இதில் படிக்கணும், அதாவது இதில் வரையணும், அதாவது நிறைய டேலண்ட் இருக்கு இல்லையா, திறமைன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திறமையில் ஆர்வம் இருக்கும். அந்த திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு ஆர்வம் தனியாகவே தோன்றும். அது நம்முடைய பிள்ளைகளிடம் கண்டுபிடிக்க வேண்டியது பெற்றோர்கள் பெரியவருடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, கடமை. அதாவது நம்முடைய இஷ்டப்படி அவங்கள கொண்டு செல்வது என்பது சரியா அப்படின்னா அது எல்லா நேரத்துலையும் சரின்னு சொல்ல முடியாது. அப்போ அதே நேரத்தில் அவர்களுக்கு வழி நடத்தணும் இல்லையா? சரியாக அவங்கள கைட் பண்ணணும், அறிவுரை கொடுத்து அவங்க கூட நிற்கணும். அதோட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கும், அதை தனிப்பட்ட ஆர்வம் அதை நம்ம கண்டுபிடிச்சி அதில் நம்ம கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஆசைப்படுவீங்களா, அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் அவருடைய ஆர்வத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்களுடைய தேவையை அவர்கள் விருப்பத்தை நிறைவு செய்து கொடுப்பார்கள். அது கட்டாயமாக நீங்கள் யோசிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா எப்போதுமே என் விருப்பப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறதல்ல. அவர்களும் எதில் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு பெற்றோரிடம் பெரியோரிடம் இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அந்த ஆர்வத்தில் கவனம் செலுத்துறதுக்கு துணையாக இருங்க. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சேஞ்சு. நீங்கள் விருப்பப்படுறதெல்லாம் எப்படி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே அதை உணர்ந்துக்குவீங்க, அனுபவிப்பீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்து பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் இருக்குங்க இல்லையா? அதில் நம்ம கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லி ஆகணும் இல்லையா? என்ன கேட்ட கேள்வி, அந்த கேள்வியை மட்டும் சொல்கிறேன். திருச்சபை உறுப்பினரின் அலுவல், வாழ்க்கை நிலை மற்றும் வாழ்க்கை முறையால் எழுவது என்ன? இதான் நான் கேட்ட கேள்வி. ஓகேங்களா? இதற்கான பதில் என்ன அப்படின்னா, திருச்சபை எனும் ஆவணத்தில் 107வது பக்கத்தை நீங்கள் புரட்டினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன? பன்னிலை தன்மை. பன்னிலை தன்மை அப்படின்னா ப்ளூரல் இல்லையா? அதான் பல விஷயங்களை, பல நிலைகளை உள்ளடக்கியது பன்னிலை தன்மை. அப்போ திருச்சபை உறுப்பினரின் அலுவல், வாழ்க்கை நிலை மற்றும் வாழ்க்கை முறையால் பன்னிலை தன்மை எழுகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை இன்னும் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை திருச்சபை எனும் ஆவணத்தை வாசித்து பாருங்கள், புரிஞ்சுக்கங்க. ஓகே, சரி. இப்போது இதற்கான இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நிகழ்ச்சியின் இறுதியில் நான் கேட்குறேன். அதற்கு முன்பாக அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா விசாரிச்சிடலாமா? முதல் அன்பர் வந்துட்டாங்க. ஓகே, ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மேரி. எங்க வீட்டுக்கார பேர் தாசிஸ் ராஜா. அவர் வேலைக்கு போயிருக்காரு. சரி. இவங்க 2 பேரும் என் பேர பிள்ளைங்க. ஓகே. எனக்கு 3 பொண்ணு. இது 2வது பொண்ணோட பிள்ளைங்க.
சரி சரி. பெரிய பொண்ணு பையன் வந்து காலேஜ் போயிட்டான். ஓ சரி சின்ன சரி பொண்ணு பையன் ஊருக்கு போயிட்டாங்க. சரி சரி. அதனால இப்ப நாங்க தான் இருக்கோம். ஓகே ஓகே. தம்பி உன் பேர் சொல்லுப்பா. என்னோட பேர் கெவின் ஃபாதர். நீ சொல்லுமா. என்னோட பேர் ஜெயஸ்ரீ ஃபாதர். ஓகே, என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நான் 11th முடிச்சிருக்கேன் ஃபாதர். ஓகே, நீனுமா? நான் 9th படிக்கிறேன் ஃபாதர். ஓகே, எங்கேருந்து பேசுறீங்க எல்லாரும்? எந்த பங்குலேருந்து பேசுறீங்க? நான் வந்து கீழ்பாக் பங்கு வேட்டுஷரின். ஓகே. இவங்க லீவுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க தாம்பரம் கிறிஸ்தரசர் கோயில் பங்கு. ஓகே ஓகே, சரி சரி சரிம்மா. மாதா டிவியை பற்றி சொல்லுங்கம்மா. மாதா டிவி நம்ம கூடவே இருக்கிற ஒரு துணை, மன நிம்மதி ஆறுதல் சொல்லலாம். ஏன்னா அது பார்க்கும்போது மனசுல ஒரு சந்தோஷம் நமக்கு தரும், சந்தோஷத்தை கொடுக்கறது. நம்ம வேற எதையும் யோசிக்க வேண்டாம். எல்லா ப்ரோக்ராமுமே நல்லா இருக்கு டிவியில். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது நம்மளே அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். மாதா டிவியில் கடையில் கடல் வணக்கம் வச்சிருவாங்க. வீட்டில் வச்ச உடனே அதில் எல்லாமே பார்ப்போம். கதைகள் 1000, அப்புறம் திருப்பாடல், அப்புறம் உணவே மருந்து, இவர் ஃபாதர் நம்ம ஆயர் சொல்கிற வார்த்தைகள், அப்புறம் சட்ட உதவிக்காக ஃபாதர் MC ராஜன் பேசுறது. எல்லா ப்ரோக்ராமுமே எதையும் நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா பார்க்கணும். உட்கார்ந்து பார்க்குற விஷயங்கள் இது. மற்ற நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கூட காதால் கேட்டுக்கிட்டே செய்யலாம். அது மாதிரி நைட்டில் 8 மணி கரெக்டாக உட்காந்துருவோம் ஜெபமாலைக்கு. உட்காந்து ஜெபமாலை சொல்லிடுவோம். மாதா டிவியில் ஜெபமாலை போடும் போதே ஜெபமாலை சொல்லிடுவோம். அது ஒரு வழக்கமாக அப்படியே வச்சிருக்கிறோம். ஏன்னா அது டைம், அது அப்புறம் பண்ணலாம் போது டைம் போயிடும். அதே 8 மணின்னும் போது கரெக்டாக பார்த்து சொல்லிடலாம். அது அவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பூசை பார்ப்போம், எல்லா ஆலய தரிசனம். அந்த இப்போ கூட நம்ம போப்பாண்டவர் இறந்ததை காமிக்கும் போது நமக்கெல்லாம் போக முடியுமா? முடியாது. நம்ம வந்து ரொம்ப கீழவும் இல்லை, ரொம்ப மேலும் இல்லை, நடுத்தர வர்க்கம். இதெல்லாம் நம்ம நேராக கொண்டு வந்து நிறுத்துது மாதா டிவி. நமக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அவர் இறந்தது, அடக்கம் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் காமிக்கும் போது நம்மளை அங்கேயே நம்ம போய் நிற்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு நமக்கு மாதா டிவி வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலை தராங்க. வேற என்ன சொல்றது தெரியல. சூப்பர் சூப்பர். இல்லை, நீங்கள் சொன்னதே ரொம்ப அருமையாக விலாவரியாக நல்லா அழகாக எடுத்து சொல்லிட்டீங்க. அது கேட்கும்போதே எவ்வளவு நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கீங்க, பயன் அடைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தம்பிங்களா, குட்டி பாப்பா, நீங்கள் சொல்லுங்கள். மாதா டிவி நீங்கள் ஏதாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பார்த்துருக்கீங்களா? நிறைய புது கோவில்களை காமிப்பாங்க டெய்லி. அது நேரில் பார்க்க முடியாத நேரத்தில் டிவியில் பார்த்துக்கலாம். சூப்பர். பாப்பா, நீங்கள் சொல்லுங்கள். மாதா டிவியில் நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீங்களா, பார்த்துருக்கிறீங்களா? ஃபாதர், நான் சின்ன வயசுல வந்து ஒரு நாள் மாதா டிவில டான்ஸ் ஆடிருக்கேன். வாவ், சூப்பர். மாதா டிவி வந்து ஜெபமாலை சொல்லலாம், குடும்பமா உட்காந்து சொல்ல முடியாதப்ப அவங்களோட உட்காந்து சேர்ந்து சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி நைஸ் நைஸ் நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகாக நிறைய சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். சரி, மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அம்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வக்கரமா இருக்கு, வன்மம் ஜாஸ்தியா இருக்கு. அதையெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கெட்டு போகுது. அதுக்கு அதெல்லாம் பார்க்காம நம்ம மாதா டிவியில பார்த்தோம்னா, மாதா பாடல்களை கேட்டோம்னா அது நல்லா இருக்கும். மாதா டிவியில ஒளிபரப்புறத பார்த்தாலே போதும். இவங்க அதை பார்த்தாலே நல்ல மனுஷங்களா வாழலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருட்டாரும் அம்மா, உலகாளும் தாயே அருட்டாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் நீரில் கவித்த கப்பல்
வாங்கிட செய்தான் பொருள் கொண்ட செய்தான் உன் பாதம் சேர்த்தான் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் அன்பாதி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் அன்பாடி எமக்கு அருட்டாரும் அம்மா உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. சூப்பர் சூப்பர், அருமை, அழகா பாடினீங்க, மகிழ்ச்சி, நிறையா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக. இந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் ஞானத்தையும் அருள்வாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்தி அமைதி மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்திற்கு நிலையாக கொடுத்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூம்மா, நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபாதர், நன்றி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா மேரி சென்னை கீழ்ப்பாக்கத்திலேருந்து பேசினாங்க தன்னுடைய பேரப்பிள்ளைகளோட. ரொம்ப அழகாகவே நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி சொன்னாங்க. அவங்க பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் ஒவ்வொன்றா பட்டியலிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா கேட்குறதுக்கு. உங்களுடைய அன்பான பகிர்தலுக்கு நன்றி, ஆதரவான உள்ளத்திற்கும் நன்றிம்மா. தேங்க்யூ வெரி மச். அடுத்த அன்பரை கூப்பிட்டு இப்போ நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஆனந்த் ஃபாதர். எங்க இருந்து பேசுறீங்க? கோலார் தங்கவயல், கேஜிஎஃப். ஓ, கேஜிஎஃப். ஓகே. உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? தூய வெற்றி அன்னை ஆலயம். ஓகே, சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவியை பத்தி சொல்லுங்க. மாதா டிவி உங்களுக்கு என்னவா இருக்கு? மாதா டிவி பெரிய ஆசீர்வாதமா இருக்கு ஃபாதர். ஆசீர்வாதமா இருக்கு. எப்படி அதை நீங்க சொல்றீங்க? அது மாதா டிவில இருந்து தான் எங்களுக்கு ஆரம்பமாய் முடியுது ஃபாதர். ஒரு ஜீவ ஊற்றாக இருந்துச்சு ஃபாதர் மாதா டிவி. ஓகே ஃபாதர், ஒரு நாள் இப்போ காலையில தொடங்கி நம்மளுக்கு நைட் இருக்குன்னா மாதா டிவி அது பார்த்தோம்னா ஒரு நிறைவான நாளா அமையுது ஃபாதர். இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஜீவ ஊற்றுன்னு சொன்னீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க காலையில இருந்து ராத்திரி வரையும் பார்க்கறதுல நிறைவா இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்கள்லாம் உண்மையாவே இருக்குது. ஆனா இதை சொல்றதுக்கு உங்களை தூண்டுற நிகழ்ச்சி என்ன? ஃபாதர், காலையில இருந்து எல்லா நிகழ்ச்சியும் கடவுள் வணக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அதுல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஃபாதர். எல்லாமே நம்மளுக்கு ஒரு தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறமா அடரேஷன் வருது. அடரேஷன்ல பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர். அதுல நம்ம நினைக்கிற காரியம் எல்லாம் நிறைவேறும். அதுல வச்சுட்டு நம்ம அடரேஷன் முடிச்சுட்டு இது பண்ணோம்னா கண்டிப்பா நிறைவேறும் ஃபாதர். அப்புறம் மாஸ்டர், அப்புறம் இந்த பிரேஸ் அண்ட் வர்ஷிப் இந்த சண்டேஸ்ல நீங்க இது பண்றது எப்பனாலே அது வரும் ப்ரோக்ராம்ஸ். அது அந்த பிரேஸ் அண்ட் வர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடுறது எங்களுக்குன்னா அப்படியே ஏஞ்சல் கூட்டமே சேர்ந்து பாடுற மாதிரி நிஜமாவே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் ஃபாதர். அதை பார்த்தா அந்த ஒரு வார்த்தையும் அதுல வர பாட்டுங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர். அது எங்களுக்கு நாங்க அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்ப பிரேஸ் அண்ட் வர்ஷிப் வரும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர். அது தேங்க்யூமா, தேங்க்யூ. எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். காலையில கோயிலுங்களை காட்டுறீங்க கடவுள் வணக்கம், கடவுள் வணக்கத்துல அது காண முடியாத கோயிலுங்களெல்லாம் நாங்க பார்த்து மகிழ்கிறோம். அந்த மாதாவை ஆண்டவரை பார்த்து நாங்க வேண்டி கூப்பிடுறோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட நாங்க வந்து பார்க்கணும் வேண்டுறோம்.
மாதா தொலைக்காட்சினால என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்கிறீங்க இல்லை கற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களை பக்தியில வளர வைக்கிறதுக்கு மாதா டிவி ஒரு உறுதுணையா இருக்குது ஃபாதர். ஒரு நேரத்துல நாங்க சோர்ந்து போயிட்டு எப்பயோ எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு ஏதாவது, அப்போ அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது அப்படியே நம்ம அந்த பக்தியின் பாதையில வளர்றதுக்கு கண்டினியூ பண்றதுக்கு மாதா டிவி எங்களுக்கு முழுமையான சப்போர்ட்டா இருக்கு ஃபாதர். ஓகே, சூப்பர். மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பக்தியில வளர்றதுக்கு ஒரு அடி எடுத்து வைக்க ஒரு நாளும் நாங்க சோர்ந்து போற நேரத்துல எங்களுக்கு சத்து கொடுக்கறது மாதா டிவி தான் ஃபாதர். இதைதான் நாங்க வெளியே கொடுத்துட்டு சொல்றோம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குவேன் ஆண்டவர் சொல்லுவாரு. அது சத்துவம் இல்லாததுக்கு அந்த சத்துவத்தை கொடுக்கறது மாதா டிவி தான் ஃபாதர். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்கும் வசிக்கிறார். சூப்பர், சூப்பர். மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக பாடினீங்க, அழகாக பேசுனீங்க, நல்லா உற்சாகமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கும் உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும். நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக நிறையா ஜெபிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி சிறப்பாக ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து வழி நடத்துவாராக. உங்கள் குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கிடச் செய்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. காட் பிளஸ். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கேஜிஎஃப்லேருந்து சகோதரி சகாய செல்வி மற்றவருடைய குடும்பத்தினர் பேசினாங்க. ரொம்ப அருமையாக பேசினாங்க. நல்ல பல கருத்துக்கள் சொன்னாங்க. மாதா தொலைக்காட்சியால் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ நன்றி. உங்களுடைய பகிர்தலுக்கு நல்லா அருமையாக கடவுள் உங்களை வழிநடத்தி வருகிறார். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு மேரி புஷ்கராணி. நான் பாட்டிமா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இப்ப ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கேன் ஃபாதர். இவங்க ஹஸ்பண்ட் இவங்க மீன் கடை வியாபாரம் பண்ணா, இப்ப அவங்க கொஞ்சம் சிக்கான வீட்டுல இருக்காங்க. ஐயா உங்க பேரு? எல்லாம் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி. பாப்பா பேரு? அமலா ஜெசிகா. எத்தனாவது படிக்கிறீங்க? 2வது படிக்கிறீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? மாதா டிவி வந்ததே பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். அது நம்மள ஆண்டவரோட இணைக்குது. ரொம்ப ஒரு இணைப்பு. நாங்க டெய்லி மாஸ் காலையில பார்ப்போம். அதே மாதிரி ஈவினிங் 8 o'clock ஜெபமாலை அட்டன் பண்ணுவோம். அடரேஷன் அப்பப்ப அட்டன் பண்றதுதான். 3 மணி பிரேயரும் கூட அட்டன் பண்ணுவோம். காலையில மாஸ்க் போட்டுட்டு அப்புறம் வேலை இருக்கிறதுல சமையல்லாம் பண்ண வேண்டியதுனால அங்க அப்படியே கண்டினியூவா அது 10-11 மணி வரையும் மாதா டிவி ஓடிட்டே தான் இருக்கும். மாதா டிவி இருக்குது. எங்களுடைய ஜெபத்துக்கு சரியான நல்ல ஒரு பதில். மாதா நம்மள்ட்ட உலவி வர்றாங்க அப்படிங்கறது நான் உணர்ந்திருக்கேன் பாரு. ஓகே, என் லைஃப்லயே நான் உணர்ந்திருக்கேன்.
மாதா ஐயா நீங்கள் சொல்லுங்கள், மாதா டிவினால என்ன யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க, என்ன பயன்? டெய்லி பார்ப்போம் சார், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, திருப்தியா இருக்கு. ஓகே பாப்பா, நீங்கள் மாதா டிவியில் பாட்டெலாம் பாடியிருக்கீங்களா? வெளியூர்ல இருந்து லீவுக்கு வந்திருக்கா மருமகளுடைய அக்கா பொண்ணு. ஓகே, சரி சரி சரி. மாதா டிவி என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆசிரியர், நிறையா கற்றுக் கொடுத்துருப்பீங்க. மாதா டிவி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? எங்களுக்கு ஜெபமாலையை முக்கியத்துவப்படுத்துது. ரெண்டாவது, அதாவது இப்ப மற்றதே விட்டுட்டு உலக காரியங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்மள டைவர்ட் பண்ணி ஆண்டவருக்குள்ள கொண்டு போகுது அது. ஓகே, மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்டாயம் பார்க்கணும். மாதா டிவி பார்க்கும்போது மாதா நம்ம கூட உலாவி வர்றாங்க. ஏன்னா எனக்கே 2 தடவை மாதா நான் காட்சி தந்திருக்காங்க. அதான் நான் உறங்கும் போதே முன்னாடி மாதா நின்னாங்க. ஒரு 2 காரியங்கள் எனக்கு சக்சஸ் ஆச்சு. என் பிள்ளைய 2 பேர் சுகம் இல்லாம இருந்தாங்க. அவங்கள கரெக்டான டயத்துல அவங்களுக்கு நல்ல சுகத்தை உயிரை காப்பாத்தி கொடுத்தாங்க மாதா. அதனால எனக்கு மாதா டிவி நம்மளுக்கு இந்த கொரோனா காலத்துல பயனா இருந்தது, ரொம்ப பயனா இருந்துச்சு. அதை விட எப்போதுமே நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே மாதா உலாவி நம்மளை விசாரிக்கிறவங்களாவே இருக்காங்க. அதை நான் ஃபீல் பண்றேன். ஓகேம்மா, சரி. பாட்டு பாடுங்க, கேட்கலாம். குழலும் யாழும் குரலினில் துணிக்க கும்பிடும் வேளையிலே மழலை சுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. ஜெபமே செய்து தவமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே, ஜெபமே செய்து தவமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே ஜெயமே தருவாள், பயமே வேண்டாம், ஜெகத்தின் தாய்க்கினியே, ஜெகத்தின் தாய்க்கினியே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலையே சுவை படிதனில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. சூப்பர் 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 சூப்பர், அருமை, அருமையா பேசுனீங்க. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக, உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக, உங்கள் குடும்பத்திலே நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தொடர்ந்து அருள்வாராக, தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக, அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ நன்றி, தேங்க்யூ. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மதுரையிலேருந்து ஐயா ஆரோக்கியசாமி, அம்மா மேரி புஷ்பராணி பேசுகிறாங்க. ரொம்பவே இயல்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால மாதா அப்படியே வீட்டில் உலா வராங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இன்று பங்கெடுத்த ஒவ்வொருவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள். மாதா தொலைக்காட்சி உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது எப்படியும் ஆசீர்வாதம் தான். கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. அன்னை மரியினுடைய பரிந்துரை இங்கே பெற்றுக்கொள்வீங்க. அதை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. அடுத்து நம்ம விவிலியத்தில் இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்யலாம். ஓகேவா? இன்றைக்கி என்ன இறைவார்த்தை அப்படின்னா, திருப்பலியில் இன்றைக்கி அதுவும் முக்கியமான ஒரு நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். 40 நாட்கள் சீடர்களோடு தங்கியிருந்து ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகிறார். இப்போ என்ன நற்செய்தி அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 46 முதல் 53 வரை. இயேசு விண்ணேற்றம் அடைந்த அந்த நிகழ்விலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக சீடர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார். அதிலிருந்து நம்ம என்ன இன்றைக்கி மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா, இறைவார்த்தை 49. லூக்கா நற்செய்தி 24:49 என்ன அப்படின்னா,
ஆண்டவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுங்க சேர்ந்து. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே தான் தூய ஆவியானவர் அவர் கொடுக்குறாரு. கடவுள் கொடுத்த வல்லமையை அவங்களுக்கு கொடுக்குறார். எதற்காக அப்படின்னா 47, 48 வாசித்தோம்னா புரியும். பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா நம்ம எல்லாருமே சாட்சிகள். என்ன? ஆண்டவருடைய செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டிய பணி நம்முடைய பணி. அதற்காக நம்ம மண்ணிடம் பறந்திருக்கோம், வேறு எதுக்காகவும் இல்லை. அதனால் ஆண்டவருடைய சாட்சிகள் என்றால் அவருடைய பெயரை நாவால் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வாலும் அறிக்கையிட வேண்டும். புரியுதுங்களா? அதனால் நாவாலும் வாழ்வாலும் அறிக்கையிட்டு இயேசுவுக்கு உண்மையான சாட்சியாக நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்ந்து காட்டுவோம். ஓகே, சரி. இப்போது இந்த வாரத்துக்கான கேள்வி உங்களிடம் நான் கேட்கணும் இல்லையா? என்ன கேள்வி? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து உங்களுக்கு நான் கேட்க இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். அனைத்துலகிலும் பறந்து நிற்கும் அன்பு குழுவிற்கு தலைமை வகித்தும் திருச்சபையின் முறையான வேறுபாடுகளை பாதுகாத்தும் வரும் பணி உரிமை எது? அனைத்துலகிலும் பறந்து நிற்கும் அன்பு குழுவிற்கு தலைமை வகித்தும் திருச்சபையின் முறையான வேறுபாடுகளை பாதுகாத்தும் வரும் பணி உரிமை எது? என்ன பணி உரிமையாக இருக்கும்? தெரிஞ்சது தான் உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்தை புரட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க. சரியான பதிலை என்ன பண்ணுங்க? இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுதி அனுப்புங்க. 7358080807 73580808007. அதே போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணுன்னாலும் இந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நலமா ஃபார்ம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதை நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை அழைப்பேன், நல விசாரிப்பேன். அதுவரை நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தில் இணைந்திருக்க வேண்டும். ஜெபமே வல்லமை. சரிங்களா? அதனால் ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவருக்கு சாட்சியாக எப்பொழுதும் வாழ்ந்து நிற்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற ஆண்டவர் இயேசு நம்மளோடு தங்கி நம்மை தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, பாய். அடுத்த வாரம் இன்னும் பலர்கிட்ட பேசலாம். பாய். இல்லம் நோக்கி